ஹாய் கேமர்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. என்னோட ஐடி கலெக்ஷன். என்னோட ஐடி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். சனி, ஞாயிறு மட்டும் தான் ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரும். மத்த நாள் எல்லாம் அந்த மாரி சேலஞ்ச் வீடியோ தான் வரும். ஏன்னா நெறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க, ஏன் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் போடுறது இல்லன்னு. அதனால சனி, ஞாயிறு மட்டும் தான் ஃப்ரீ ஃபயர் வரும். இப்போ வாங்க ஐடி கலெக்ஷனுக்குள்ள போயிடலாம். நான் அப்படியே பெரிய டாப் அப் பிளேயர் அப்படிதான், வெங்காயமும் கிடையாது. நோ டாப் அப் பிளேயர் தான். அதனால ஓசியா ஸ்கின் மட்டும் தான் எடுத்து வச்சிருப்பேன். M4A1ல அந்த நெருப்பு ஸ்கின் கொஞ்சம் நல்லாருக்கும். அது கொஞ்சம் டபுள் டேமேஜ், சிங்கிள் ரேஞ்சுன்னு நெனைக்கிறேன். இப்பதான் மறந்து போச்சு. அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, இதில ஒரு 7 ஸ்கின் இருக்கு. ஏகேல வந்து ஒரு 5 ஸ்கின் இருக்கு. இதில இந்த ஃபயர் ஏகே. அதுலயும் ஃபயர், இதுலயும் ஃபயர். ஏன்னா நெருப்புல, அதனால. நெருப்பு குழம்பா, அக்னி ஏதோ சொல்லுவாங்க. சரி மறந்து போச்சு. சரி, இதில வந்து M14ல பெருசா எதுவும் இருக்காது. அது ஏதோ சீசன் மாறுனா குடுப்பாங்க போல. அதான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்கேர்ல இது எனக்கு ரொம்ப புடிச்ச ஸ்கேர். இந்த பச்சை 2 பச்சையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2மே வந்து அந்த இதில ஓசியில தான் எடுத்தேன். காசு குடுத்து எதுவும் வாங்கல. இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஒரு 30 நாளைக்கு குடுத்தாங்க. சிஎஸ்ல ஒரு 30 மேட்ச் ஏதோ விளையாண்டா குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் இது நல்லாயிருக்கும். இது டபுள் அக்யூரசி நல்லாயிருக்கும் அதுல. அப்புறம் இது வந்து என்னது ஃபேமஸ்ல வந்து இந்த ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டபுள் டேமேஜ் ஸ்கின்னு. சரி, அப்படியே கீழ போடா பைத்தியக்காரா! ஓகே. எக்ஸாமைட்ல வந்து இந்த எக்ஸாமைட் வெப்பன் ராயல் எடுத்தது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடி உழும் நல்லா. அதுக்கப்புறமா A94ல தான் பெருசா இல்லங்க. A94 எதுவுமே இல்ல. பிளாஸ்மா சொல்லவா வேண்டும். அதுக்கப்புறம் ஆகுல வந்து இந்த ஸ்கின் வெப்பன் ராயல்லாம் இதுவும் வந்துச்சு. இது எடுத்தேன். இதுவும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஆகுல வந்து பேராங்கல்லா பேராஃபில்ல வந்து இது நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பிரிண்ட் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. அத வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில கிங்ஃபிஷர்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இதில வந்து இதுவும் வெப்பன் ராயல் தான் எடுத்தது. சரி, அப்படியே நம்ம வந்து ஒன் டேப் லெஜெண்ட்ஸ் ஆடுற ஸ்கின் இதெல்லாம். நானும் இந்த லெஜெண்ட் தான். நானும் ஒன் டேப் சூப்பரா அடிப்பேன். அப்படின்னு சும்மா சொல்ல வேண்டியதுதான். இதில வந்து அந்த அளவு தான் எதுவும் இருக்காதுங்க. இதில வந்து உட்பெக்கர் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உட்பெக்கரும் AC18ம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வெப்பன் ராயல் தான் எடுத்தது. AC18 வந்து எதுல எடுத்தேன்னு தெரியலையே. AC18க்கு போடா. அடங்கொய்யால போயிட்டான். AC18க்கு வந்து இது என்னது, என்ன ஸ்கின்னு தெரியல. நான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி தெரியுது. அதுக்கப்புறம் மிஷின் கன்குள்ள போவோம். மிஷின் கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. 100 புல்லட் கன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க இத. இதுக்கு நல்லாருக்கும். இது உட்காந்து அடிச்சா சூப்பரா ரேட் ஆஃப் ஃபயர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரைட் UMPல வந்து அது ஆசைப்பட்டு வாங்குன இத. நல்லாவே இல்ல, கேவலமா இருந்துச்சு. அந்த ரேட் ஆஃப் ஃபயர் பூ பூவா பறந்துச்சுல, ஃப்ரீயா குடுத்தாங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் நல்லாருக்கும். தீபாவளிக்கு குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன் ஃப்ரீயா. இது வந்து டேஸ்ல தான் இருக்கு. 2 நாளைக்கு இருக்கு. இது விட்டா அந்த டபுள் டேமேஜ் இத யூஸ் பண்ணுவேன் அதிகமா. அதுக்கப்புறம் இதுவும் யூஸ் பண்ணுவேன். VSSல தான் இல்ல. அதுக்கப்புறம் MP40 கோப்ரா. இத வந்து காசு குடுத்து தான் வாங்கல. காசு குடுத்து வாங்கணும்னு சொன்னா நம்பவும் மாட்டீங்க. சரி விடுங்க. இது வந்து நல்லாருக்கும். இந்த 2மே நல்லாருக்கும். அதிகமா யூஸ் பண்றதுக்கு டபுள் டேமேஜ் இதுவும் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் P90 வந்து இது என்ன கன்னு தெரியலையே. சரி, ஏதோ ஒண்ணு கன்னு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். தாம்சன்ல இது அந்த லெஜெண்டரி மாரி இருந்துச்சு. அது கொஞ்சம் நல்லாருக்கும். இதான். அதுக்கப்புறம் வெக்டர் தான் ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் மேக்ரோ. வெக்டர் ஒண்ணும் இல்லன்னு திருப்பி வெக்டருக்குள்ள போறோம் பார்த்தீங்களா? மேக்ரோக்குள்ள இது நல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஷாட்கன்குள்ள வந்தீங்கன்னா, M10க்கு எதுவுமே ஸ்கின் கிடையாது. ஸ்பேஷ் ஷோல எடுத்து ஆடுறதே கிடையாது. இதான் எதுக்கு M10 M1887 வந்து இது நல்லாருக்கும். இது வந்து கிரேட்ல கிடைச்சுச்சு எனக்கு. லக்ல கிடைச்சுது. இது வெளிய போய் காட்டுறேன். செம்மையா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது மேக் நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கின் காட்டுனேன். அது நல்லாருக்கும். அதுக்கப்புறம் சார்ஜ் பஸ்ட் தான் யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கப்புறம் ட்ரோகன் யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். நம்மளுக்கு ஸ்னைப்பர் ஆட வராது. அதனால எதுவுமே எடுத்து வைக்கல. அந்த அளவுக்கு எல்லாம் ஓசியா குடுத்து தான் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வேற எதுக்கு போடா. போமாட்டான் போல இருக்குது. இவன் எடிட்டர். டேய் தம்பி, சீக்கிரமா எடிட் பண்ணுப்பா தம்பி. இது வந்து பிஸ்டல்ல டெசர்ட் ஈகிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அத விட்டா G18 அந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இது நல்லாருக்கும். இது உசி நல்லாருக்கும். அதுக்கப்புறம் வேற எதுவும் ஸ்கின்னு கிடையாது. இதான் பார்க்க வேணாம். இது வந்து அந்த அளவுக்கு தான் எதுவும் விசேஷமா தான் இருக்காது. நம்ம ஃபிஸ்ட் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் பாம் வந்து எனக்கு புடிச்ச பாம் மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். காட்டுறேன் பாருங்க. எல்லாமே செம்மையா இருக்கும். அப்படியே புஸ் புஸ்ன்னு வரும். இது நல்லாருக்கும். அதுக்கப்புறம் இது செம்மையா இருக்கும். அப்படியே தவளக்கால மாரி வரும். தவக்கா மாரி வரும். அப்புறம் இதெல்லாம் அத யூஸ் பண்ண மட்டும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். மத்ததெல்லாம் எதுக்கு? ஏற்கனவே நம்ம ஃபோன்ல ஸ்டோரேஜ் வேற கம்மியா, அதனால வந்து சரி எதுக்கு டவுன்லோட் பண்ணி வைக்கணும், நான் பண்ணி வைக்கல. அதுக்கப்புறம் இது நல்லாருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மொக்கையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் குளோவால்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளோவால் 30 நாளைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இது நல்லாருக்கும். இதுவும் இது யூஸ் பண்ணதே கிடையாது இதுவரைக்கும். இதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. இது 7த் ஆனிவர்சரி குடுத்தாங்கல்ல, இது வந்து எதுக்கோ ஓசியா குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான் மக்களே. நம்மகிட்ட இதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஓகே மக்களே, இந்த வீடியோ புடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி வுட்டு பாருங்க. வேற ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க. பாய் காய்ஸ். பாய்.